அதை ஒப்பு கொடுத்து நாம் எளிமை ஜெபித்து சோதரிக்க போகிறோம். மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். எல்லாருமே பைபிளை திருப்புமா? எல்லாம் பைபிளை திருப்பும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். ஆயிரத்தி 76ஆம் பக்கம். 1076வது பக்கம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிக்கலாமா? 10ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும். எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், இந்த நாசம் மிகவும் கொடியதாக இருக்கும். 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த 2024 வருஷத்தை முடித்து 25ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிற நமக்கு தேவன் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னால் என்ன செய்யாரா? நடந்து போகிறார். அந்த வசனத்தை பார்த்தா முன்பாக முன்பாக முன்னணி 3 முறை சொல்லப்படுகிறது. அப்படிதானா? முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு என்ன செய்வாரா? முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னணியில் நினைச்சு வராங்க, நடந்து போவார். ஆண்டவர் நமக்கு முன்பாக அவர் போகிறார். ஆண்டவர் செல்ல போகிறார். கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் மோசேக்கு வாக்கு பண்ணினார். அப்பொழுது அவன் சொன்ன ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்ட காரியம், ஆண்டவரே நீர் வராவிட்டால் எங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு இடத்துக்கு அவன் வந்தான். காரணம், ஆண்டவர் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னால் என்ன செய்யும்? செல்லும். அவே இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிற நமக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னாடி நினைச்சு போகிறாரா? போகிறார். அவர் யாரு? தடைகளை நீக்கி போடுகிறவர், பிரேக்கர், எல்லாத்தையும் உடைத்து போடுகிறவர். அவர் நமக்கு முன்னால் போவாராம். அவர்கள் ராஜா அவளுக்கு முன்னாடி நினைச்சு வராங்க, போவார். கர்த்தர் அவள் முன்னணியில் நினைச்சு வராங்க, நடந்து போவார். அவர் தேவன் நமக்கு முன்னால் போவார்னா நம்ம எதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மோசே சொன்ன வார்த்தை, நானுக்கு என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும், நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். இளைப்பாறுதல் இல்லாத ஒரு உலகத்துக்கு நாம் போக போகிறோம். சமாதானம் சீரொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே போக போகிறோம். யுத்தத்தின் செய்திகளும் வேலை இழப்புகளும் பஞ்சங்களும் இன்னும் பல காரியங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட பயமுறுத்துகிற சமாதானத்தை கெடுக்கிற பல காரியங்களுக்குள்ளாக நாம் போகிறோம். ஆனால் அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு முன்னால் போகிறதுனால நம்ம எல்லாருக்கும் அவர் இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இந்த புது வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். நம்முடைய ராஜா நமக்கு முன்னால் போகிறார். இன்னும் ஒரு வார்த்தை ஏசாயால நீ வாசிப்பேனா, அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். 52ஆம் ஏசாயால வாசிக்கும் பொழுதும் அங்கே சொல்லும் பொழுது, நான் உனக்கு முன்னால், இப்போ 45:2 வாசிங்க. அப்போ 45:2, நான் உனக்கு முன்பாக போய் கோணலான எல்லாவற்றையும் என்ன செய்ய போறேன்? செவ்வாயாக்குவேன். எல்லா குறுக்கட் எல்லாத்தையும் ஐ வில் மேக் இட் ஸ்ட்ரைட், நான் எல்லாத்தையும் நேராக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்காக முன்னால் போகிறது மாத்திரமல்ல, அவர் எல்லாம் அந்த குறுக்கு நெடுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாரா? நமக்காக நேர்படுத்த போகிறார். நம்ம பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பல தடைகள் இருக்கிறது, ஆசீர்வாதத்தின் தடைகள், ஆரோக்கியத்துக்கு தடை, இன்னும் பல நன்மைகளுக்கு வருவது தடை. ஆனால் அந்த 2025ஆம் ஆண்டில் ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னால் போவார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நிச்சயம் வராங்க, உடைப்பார். அந்த வார்த்தையை யோசிக்கும் பொழுதுதான் புல்டோசரை தான் நினைக்கிறது. நீங்கள் இருக்கிற புல்டோசரை நீங்கள் பார்த்தீங்கன்னா
எவ்வளோ பெரிய காரியமானாலும் நினச்சிதாங்க உடை தள்ளிடுது. எவ்வளோ பெரிய பில்டிங், எவ்வளோ கட்டடத்தை கட்டுறேன், என்னென்ன காரியத்தை, எவ்வளோ காங்கிரீட்டை அப்படியே தூக்கி போடுற நிலைமை பார்க்கணும். ஒரு சாதாரண மனிதன் கண்டுபிடித்த ஒரு காரியம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தள்ளுபடி ஆக்குவார். ஆகவே இந்த ராத்திரிகளிலே அந்த ஒரு விசுவாசத்தோடு, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கோணலான எல்லாவற்றையும் அவர் ஸ்ட்ரைட் ஆக்குவார். அவர் ஸ்ட்ரைட் ஆக்குவார். நம்ம ஒருவேளை முயற்சி பண்ணியிருக்கலாம், கடந்த ஆட்களில் இதை அப்படி பண்ணிடலாம், அதை அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பல காரியத்தை முயற்சி பண்ணியிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த 25ஆம் ஆண்டில் கர்த்தர் அதை செய்வார். சொன்ன நிச்சயமான செய்வார். அவர் செய்வார். அவர் செய்வார். அந்த வார்த்தைகளை சொல்லப்படுது. அந்த வசனத்தில் நீ பார்த்தீங்கன்னா 45ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. வாசிங்காவும், கர்த்தராகிய நான் அவனை பார்த்து எதை பிடிச்சிட்டு சொல்றாரா? இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கட்டும். என் கையை யார் பிடிச்சிருக்கா? வலது கையை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். என்ன பிடிச்சி நான் உனக்கு முன்னால் போய் என்ன செய்வேன்? கோன்னு சொல்லி நேராக சொன்னால் தெரியாதான். அதனால் ஆண்டவர் கையை பிடிச்சி சொல்கிறார். பாருங்களேன், எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய காரியங்கள்லாம் நான் கடந்த நாளில் ஆண்டவர் என் நடைகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், என் அலைச்செல்லாம் அறிந்திருக்கிறார் அப்படின்ற அந்த வார்த்தையை யோசித்து அந்த நாட்களில் அப்போ எவ்வளோ நடந்தாலும் ஒரு யோசித்து பார்த்துருப்பாரா, கணக்கு வச்சுருக்காரா அப்படின்னு. இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு வாட்ச் கிடச்சி. அதை கட்டினவுடனே எத்தனை ஸ்டெப்பு நடக்கிறேன்னு அதில் காட்டுது. அப்படி தானா? அப்போ யோசித்தேன், அப்போ ஒரு வாட்சே, மனிதன் கண்டுபிடிச்ச வாட்சே நம்ம 10 ஸ்டெப் நடந்தால் 10 ஸ்டெப்பு காட்டுது. எத்தனை ஸ்டெப்புன்னு? அப்போ நம்ம உண்டாக்கின ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் வார்த்தை இதை யோசித்து, உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் அப்போ வசனம் அங்கே சொல்கிறது பொய் இல்லை. பல நேரத்தை கேட்குறாங்க, அவருக்கு எப்படி தெரியும், இவருக்கு எப்படி தெரியும்? இல்லை, எல்லாத்தையும் அவர் தெரியும். ஹல்லேலூயா. அவே அந்த ஆண்டவர் தான் தடைகளை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அவர் தெரியும். அவே அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நடுராத்திரி வேளையிலே நம்ம தேவ சமூகத்தில் 2024 பிரவேசிக்க போகிறோம். ஆனால் அந்த எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்கிறதில்ல, அதற்கான ஒரு கண்டிஷனையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது இல்லாமல் ஆசீர்வாதம் என்ன செய்யாது, வரவே வர. நான் பைபிளில் பல வார்த்தையில் பிரசங்கம் பண்ணேன். நான் கண்டுபிடிக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அதுக்குரிய நிபந்தனையை கர்த்தர் எங்கே சொல்லியிருக்கிறார் என்பதை நான் பார்க்கறது உண்டு. நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறதில்லை. ஆகவே ஆண்டவர் போவார். அவர் சொன்ன நிச்சயமாக செஞ்சிருவார். அவர் தடைகளை உடைக்கிறவர். நமக்கு முன்னால் போய் என்ன தடை வந்தாலும் சரி எல்லாத்தையும் தூள் தூளாக்கிடுவார். ஒரு முடியாக தடையாக இருக்குதான் அப்படியே க்ரஷ் பண்ணிடுவாரான், நொறுக்கிடுவார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். அவர் நமக்கு முன்னால் போவாய் குறுகளான எல்லாத்தையும் நேர்படுத்துவார். ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். ராஜா நமக்கு முன்னால் போகிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு முன்னால் போகிறார். அவர் போன்னு சொன்னா அந்த 2:10 எழுந்திருந்து என்ற ஒரு வார்த்தை தான் சொல்ல வருவார். எழுந்திருந்து நாம் இருக்கிற இடத்திலே, இருக்கிற நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளையில் நாம் எழ வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்களை நாம் எழுந்துட்டோமானா கர்த்தர் நம்ம சொல்ல வேண்டிய சில அவரே நமக்கு முன்னாடி நினச்சி வராங்க. அவரே தான் சொல்ல, என் சமம் உனக்கு முன்னால் சொல்லும்பா, நான் உனக்கு முன்னால் போய் கோணலான நினைச்சுவேன், நேராக்குவேன். ராஜா அவளுக்கு முன்னால் போவார், கர்த்தர் அவளுக்கு முன்னணியே நடந்து போவார். அவை தேவன் அவர் செய்வார். ஆனால் இந்த வருஷத்தை முடிக்க போகிற நம்ம இந்த 25ஆம் ஆண்டுக்குள்ளே ஆண்டவர் நமக்கு முன்னால் போய் அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்க வேண்டுமானால் நாம் எழுந்திருக்க வேண்டிய காரியத்தில் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். ஆண்டவரே என்னை தூக்கி விடுங்கன்னு சொல்றதில்லை. நம்ம என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்களேன். யார் எழுந்திருக்கணும்? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். காலைல நேற்று இரவு நான் பேசினேன், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா 2 பகுதி. ஒன்று ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுகிறார், இன்னொரு பக்கம் நம்மை நாமே என்ன செய்யணும்?
பரிசுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய கடமை ஒன்று இருக்கிறது, நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அதே போல்தான் எழுந்திரு என்று சொல்லும்போது அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு. எதை விட்டு எழுந்திருக்கணுமா? ஏசாயா 52 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. 3 வசனங்கள் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன், வாசிங்க. தூசியை உதறிவிட்டு என்ன செய்ய? எழும்புரு. உங்க வீட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை பேரை கூட்டுறீங்க? கூட்டுறதே இல்லையா? எத்தனை பேரை கூட்டுறீங்க? சிலர்லாம் பொழுதையும் கூட்டே இருப்பான். ஏன்னா தூசி வந்துக்கிட்டே இருக்கு, பாச எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அப்படிதானா? ஒரு பொருளை வச்சு பாருங்களேன், அந்த பொருளை வச்சுட்டு எடுத்தீங்கன்னா தூசி என்ன செய்தாங்க? வந்துடுது. இப்போ நம்ம ரோடு போடுறாங்க, வண்டியில் போனீங்கன்னா நான் உட்காந்துருக்கிற மாத்திரம் அழுக்கு இல்லை, அது பின்னால் இருக்கிற கூட என்ன செய்தாங்க? அவ்வளோ டஸ்ட் இருக்கு. நான் அடி போட்டேன் இல்லை, இருக்கு. இன்னைக்கு தூசி, பாவமான காரியங்கள், தேவன் விரும்பாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்பி செய்யாவிட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் செய்யலாம், காணப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதை பூரா என்ன செய்ய? நீ உதறு, உதறு. அதுக்கு ஒரு காரியம் எனக்கு ஞாபகம், எப்படி உதறணுன்னு சொல்கிறேன். பவுல் பிரயாணப்பட்டு போகிறான், தீவிலை போய் குளிர் ஆகிற இடத்துல இருக்கிறான். பாம்பு என்ன செய்தாங்க? அவனை கடித்தது. அவன் என்ன செய்தான்? பூச்சியை எப்படி உதவி பண்ணி யோசிச்சு பாருங்களேன். நீ சிலர் கரப்பாம்பூச்சி வந்தாலே ஓடுற ஓட்டத்தை தான் பயங்கரமாக, அந்த அளவுக்கு உதற. அதான் ஓ அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த ராத்திரி வேளையிலே அது எந்த டஸ்ட், பாவமான காரியமானாலும் சரி, எந்த சின்ன காரியமானாலும் சரி, பெரிய பெரிய கல்லை தூக்கி போடல, சின்ன சின்ன தூசிகள், சின்ன சின்ன காரியங்கள், இதெல்லாம் பாவமான காரியங்கள். அதை உதறி விட்டு என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். அப்போ தான் ராஜா நம்ம முன்னால் போவார். பாவமான காரியங்கள் நான் கடந்த நாட்களில் சொன்னேன். இன்னைக்கு கத்தி எடுத்து வெளியே போய் ஒரு ஆளை குத்துனா தான் பாவம் அல்ல, பிறரை அவமதித்தாலே அது என்னதுங்க? பல விசுவாசி தெரிய மாட்டேங்கிறது. அது தெரியணும். பல நாட்கள், இந்த நாட்களில் விசுவாசியுடைய ஜீவியங்கள் மாற்றப்பட வேண்டும். இதனால் என்ன இருக்குது, இதனால் என்ன இருக்குது, இதனால் என்ன இருக்குன்னு, இதனாலே தான் என்ன இருக்குது? பாவம்னா பாவம். ஆண்டவர் பாவத்திற்கு கொடுத்திருக்கிற பெயர் என்ன தான் கொடுத்திருக்கிறாரு? பாவம் தான். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. குறை சொல்லுதல், குற்றம் சாட்டுதல், பொய் சொல்லுதல், கெட்ட வார்த்தை பேசுது, இதெல்லாம் பாவம், தூசி. ஒரு வீட்டில் இருக்கிற டிவியில் அல்லது கையில் இருக்கிற செல்போனில் தேவையற்ற காரியங்களை பார்ப்பது அது தூசியான காரியம். அதனால் பிரயோஜனம் கிடையாது. அது நம்மை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள், மாசுபடுத்தக்கூடிய காரியங்கள். ஸோ அந்த ராத்திரி வேளையிலே பசுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை என்ன செய்யட்டும்? பசுத்தமாக்கட்டும். சில நிமிஷம் யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் இன்னும் தூசி ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அதை என்ன செய்வோம்? உதறும், உதறி தள்ளுவோம் இந்த ராத்திரி வேளையிலே. அப்பொழுது ராஜா நமக்கு முன்னாடி என்ன செய்வாராங்க? போவார். நாம் எழும்பணும். அதை விட்டு என்ன செய்யணும்? எழும்ப வேணும். அப்போது அற்புதம் நடக்கும். ஆண்டவர் காரியத்தை செய்வார், ஆண்டவர் நடத்துவார். இரண்டாவதாக எபேசியர் 5 அதிகாரம் 14 வசனம். மரித்தோரை விட்டு என்ன செய்ய? எழுந்திரு. மரித்தோர், மரித்தோரை விட்டு எழுந்திரு. அதே எபேசியர்ல மரித்தோரை குறித்து எழுதப்படுகிற 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த மரித்தோர் யார்? வாசிங்க. அக்கிரமனாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை. அப்ப இந்த மரித்தவர்கள் என்று சொல்லுகிற இடம் என்னன்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள். அவர்களை விட்டு என்ன செய்ய? எழுந்திரு. செப்பரேட் யுவர் செல்ஃப். ஒரு செப்பரேட்டட் லைஃப், வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது தேவை. அப்பதான் கர்த்தர் நமக்கு முன்னால போவார். எல்லாரே போல நான் இருக்கிறேன். காம்ப்ரமைசிங். எல்லாம் என்ன நினைச்சிருவாங்களோ, மற்றவங்க என்ன குறித்து எதை நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ரட்சிக்கப்படாத ஜனத்தோடு சேர்ந்து நாமும் அவர்களோடு இணைந்து ஐக்கியப்படுவோமானால், இந்த ராத்திரில கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த கூட்டத்தோடு என்ன செய்ய? எழுந்திரு. யூ செப்பரேட் யுவர் செல்ஃப். உன்னை வேறுபடுத்திக்கொள்.
அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணும்பொழுது சொல்கிறான், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலை உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஆழமான உபதேசம் அல்ல, இது அடிப்படை உபதேசம். செப்பரேஷன் என்பது அடிப்படையாய் நாம் செய்ய வேண்டிய காரியம். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பது நல்லது. ரட்சிக்கப்படாதவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இருப்பது நல்லது. ஆனால் அவர்களோடு ஐக்கியத்தில் மணிக்கணக்காய் செலவழிப்போமானால் அது தவறு. இந்த ராத்திரி தீர்மானம் பண்ணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு நான் எழுந்திருக்கிறேன், அப்படிப்பட்ட ஐக்கியத்திலேருந்து நான் எழுந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரோடு செலவழிக்க நமக்கு நேரம் இல்லை. பைபிள் வாசிக்க, ஜெபிக்க அதிக நேரம் இல்லை. ஆனால் தேவையற்ற உங்களுடைய தொழில், வேலை, மற்ற காரியத்துக்கு நான் சொல்லலை. தேவையற்ற காரியங்களுக்கு உங்களோடு ரட்சிக்கப்படாத ஒரு இடத்துல இருப்போமானா ஆண்டவனை சொன்னார், மரித்தோரை விட்டு நீ என்ன செய்ய, எழுந்துரு, எழுந்துரு. அப்போ தான் ஆண்டவர் ராஜா நமக்கு முன்னால் போக முடியும். ஆண்டவர் நமக்கு முன்னால் போனால் எப்படி யோசிப்பார்? இவ்வளோ பெரிய வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சகலத்தையும் படைத்தவர், எனக்கு முன்னால் போய் என்னை பாதையை ஸ்ட்ரெயிட் ஆக்கி சமாதானத்தை ஏற்படுத்தி தடைகள்லாம் உடைக்கணும்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய சின்ன காரியம், ஐ ஹவ் டு செப்பரேட் மை செல்ஃப். என்னை நான் வேறு பிரிக்க வேண்டியது அவசியம். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது தனியாக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. நீ சிலர் துறவி மாதிரி போவாங்க, நான் தனியாக போகிறேன், அது இல்லை. நம் உலகத்தில் இருந்தாலும், பாவிகள் மத்தியிலே, பரிசுத்தமில்லாத ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் நம்மளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வதுதான் செப்பரேஷன். தேவனுக்கென்று வேறு பிடிக்கப்பட வேண்டும். பாவத்திலிருந்தும், உலகத்திலிருந்தும், பாரம்பரியத்திலிருந்தும் உலகம் வேறு பிடிக்கப்படும். அநேக தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பாவத்தில் வேறு பிரிக்கிறாங்க, ஆனால் பாரம்பரியத்திலிருந்து வேறு பிரிக்கப்படலை. அது தவறு. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போமானா நாம் எழும்பும். இந்த 2025 ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நமக்கு போவார். மூன்றாவதாக ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:13. நித்திரையை விட்டு எழும்பத்தக்க 11. சரி, 11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிட்டு. நித்திரையை விட்டு எழும்பு அப்படின்னா என்னன்னா, உலகத்தில் என்ன நடந்தாலும், எது இருந்தாலும், எதை குறித்து நமக்கு அக்கறை இல்லை. நான் இருக்கிறபடியே இருப்பேன். நம்ம பானமத்தில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும், அது மாதிரி நானும் என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். அந்த வாழ்க்கை, அதில் இயேசுவை போல வாழ சொல்லலை. விளங்குச்சா? நம்முடைய சுபாவங்களில் தான் இயேசுவை போல மாறணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நம்மை குறித்து சொல்லும் பொழுது மாற்றம் என்ன செய்யணும், ஏற்படணும். முந்தி இருந்தது போல இவர் இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட்டு வளர்ச்சி அடைய வேண்டும். எப்போ காலங்களை பார்க்கும் பொழுது நானும் நீங்களும் இன்னும் அசால்ட்டாக இருப்பதுக்குரிய காலங்கள் அல்ல. ஒரு வருஷத்தை முடித்து இன்னொரு வருஷத்தில் போகிறோம்னா ஆண்டுடைய வருகையை இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறோம், நெருங்குகிறோம். ஆண்டுடைய வருகைக்கு இன்னும் கொஞ்சம் நெருங்கி போகிறோம். ஆகவே நாம் ஏனோ தானோ என்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு கவனமுள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும், வாழ வேண்டும். அப்படி இருப்போமானா நாம் எழும்புவோம். வேதத்தில் ஒரு வசனத்தை சொல்லி, சம்பவத்தை சொல்லி ஜெபி போகிறோம். லூக்கா 15 நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருப்ப வேண்டாம். இளைய குமாரன் அவன் தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டான். நம்ம எல்லாருக்குமே சம்பவம் தெரியும். கடைசியில் எல்லாம் போச்சு. பன்றி திங்கிற தவிட்டினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். அதுவும் அவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. கடைசியில் புத்தி தெளிந்த போது நான் எழுந்து அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன செய்ய போகிறேன், எழுந்து அப்படின்ற வார்த்தையை 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இருவாசனத்தில் அவன் எழுந்தான் என்று வாசிக்கிறோம். என்ன செய்தான் பாருங்க. அவன் எழுந்து போன உடனே உனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை குறித்து பெரிய பட்டியல் எழுதப்படுகிறது. புதிய வஸ்திரம், பாதரட்சை, மோதிரம், கொளுத்த கன்றை கொண்டு வந்து சாப்பாடு, மேலதாள கீத வாக்கியம். எப்படி யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் அதை காட்டிலும் பரமபிதா நமக்கு 2025 செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நாம் எழுந்திருந்து போவோமானால், எழுந்திருக்கிற இடத்தை விட்டு, நம்முடைய தித்திரையை விட்டு, மரித்தோருடைய கூட்டத்தை விட்டு, நம்முடைய ஜீவியத்திலே பாவத்தை விட்டு நாம் இருக்கிற தூசியை உதறிட்டு எழும்புவோமானால், 2024 நம்ம பிரவேசிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய ராஜா பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. அவரெல்லாம் பார்த்துக்கிடுவார். அவரெல்லாம் நினச்சி வராங்க, பார்த்துக்கிடுவார். அப்படி மினிஸ்டர்ஸ் வரும்பொழுது அவங்க ரோட்டில் முதல்ல போய் நான் பார்த்துட்டு வரேன், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அனுப்புகிறாங்களா? இல்லை. அதுக்கு முன்னால் வர்றான்னு சொன்னாங்கன்னா அந்த ரோடு பூரா என்ன செய்தாங்க? ஸ்பீட் பிரேக். நம்ம போகும்போது ஸ்பீட் பிரேக்கு 10 பிரேக் இருக்கும். அவர் வர்றாருன்னொடனே அவ்வளோ என்ன செய்வான்? எடுத்துருவான். என்ன இந்த பக்கம் பாதை இல்லை, இந்த பக்கம் தான் மினிஸ்டர் போனார் சார், அதனால தான் சார் எடுத்துட்டாங்க சார் வாங்கி. முன்னால் வந்து ஒரு தடவைக்குள்ள 10 தடவை யோசிச்சு பாருங்க. போலீஸ் ஒரு தடவை முதல்ல ட்ரையல் வருவான், ட்ரையல் வந்து பார்க்குறாங்க, பிறகு ரியலாக வருவாங்க. ஏன்? முக்கியமான ஒருத்தர் வர்றாரு, அதனால் எத்தனை காரியம், எத்தனை சைரன் அடிச்சு போகிறாங்க. சாதாரண மனிதனுக்கு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ராஜாதி ராஜா, இந்த உலகத்தை உண்டாக்குனவர் எனக்கு முன்னால் போகிறார். ஹல்லேலூயா. ஆவே நாம் எழுந்திருக்க வேண்டிய காரியத்தில் என்ன செய்வோம்? அதனால் இப்போ முதல்ல எழுந்திருப்போம். எல்லாரும் எழும்ப, இருக்கிறதோட முதல்ல எழுவுங்க. எழும்பு, கண்களை மூடி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ராஜா நமக்கு முன்னால் போப்பார்.